Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தது ஏன் என்பது தொடர்பாக ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து விளக்கம் வெளியாகி இருக்கிறது. உங்க பார்வை என்ன? இல்லை, ஆளுநருடைய கடமைங்க அதுதான். மக்களுடைய வரிப்பணத்தில் ஆளுநர் ஊதியம் பெறுகிறார். மக்களுடைய வரிப்பணத்தில் தான் அவருக்கான வாகனத்திற்கான டீசல் இருந்து ஆளுநர் மாளிகை செலவு உள்ளிட்ட அனைத்துமே அதிலிருந்து தான் அவருக்கான செலவினங்களாக கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு முறையும் ஆளுநர் சட்டப்பேரவைக்கு வருவது, ஏதேனும் ஒரு காரணங்களை சொல்லி ஆளுநர் உரையை வாசிக்காமல் தவிர்ப்பது அப்படிங்கிறது அது மரபல்ல, அது நாகரிகமான ஒன்றும் அல்ல. அதை மடைமாற்றுவதற்கு அவர் ஒரு எதிர்க்கட்சியை தலைவரை போல, இப்ப மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அரசின் மீது ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறார் என்றால் அது புரிந்து கொள்ளக்கூடியது. ஆனால் ஒரு ஆளுநர் ஒரு எதிர்க்கட்சி தலைவரை போல ஆளுநர் மாளிகைக்கு விரைந்து செல்வது, அங்கே சென்று அரசுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பது என்பதெல்லாம் எந்த விதத்திலும் ஏற்புடையதல்ல. அது மரபும் அல்ல, சட்டமும் அல்ல, நாகரிகமும் அல்ல. அதை தொடர்ந்து ஆளுநர் செய்து வருகிறார். அதைத்தான் இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் கண்டித்திருக்கிறார். ஆளுநர் உரையோடு சட்டப்பேரவைகள் தொடங்க வேண்டும் என்ற மரபை, அரசமைப்பை திருத்துவதற்கு திமுக முயற்சி செய்யும் என்ற இடத்திற்கு இன்றைக்கு முதலமைச்சர் நகர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அது ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுடைய தொடர் செயல்பாடுகளினுடைய வெளிப்பாடாகத்தான் அதை பார்க்க முடியும். அது மட்டுமின்றி இன்றைக்கு அவர் ஒரு குற்றச்சாட்டை சொல்லியிருக்கிறாரு. தமிழ்நாட்டை குற்றங்கள் அதிகரித்திருப்பதாக அவர் ஒரு குற்றச்சாட்டு சொல்றாரு. என்சிஆர்பியினுடைய ரிப்போர்ட்டே இந்தியாவில் மிக அதிகமான குற்றங்கள் நடைபெறக்கூடிய மாநிலங்களாக 5 மாநிலங்களை வகைப்படுத்துகிறார்கள். அந்த 5மே பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள் தான். லைக் மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள் தான் கிரைம்ஸ், குற்றங்கள், குறிப்பாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக நடக்கக்கூடிய மாநிலங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்றிய அரசுடைய என்சிஆர்பியினுடைய டேட்டா, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோவினுடைய டேட்டா. அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு அரசியல் கட்சி தலைவரை போல, ஒரு எதிர்கட்சி தலைவரை போல, அஇஅதிமுக அல்லது பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களைப் போல ஆளுநர் செயல்படுவது என்பது எந்த விதத்திலும் ஏற்புடையதல்ல. அது மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்க போக்கு. ஆளுநரை சட்டப்பேரவையில உரையாற்ற விடல, ஆளுநர் பேசும்போது மைக் அடிக்கடி ஆஃப் செய்யப்பட்டது அப்படிங்கறதையும் கூறியிருக்கிறாரு. இல்ல, அது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியல. அங்க இருக்கக்கூடிய உங்களுடைய செய்தியாளர்களிடம் நீங்கள் அந்த ஆளுநருடைய குற்றச்சாட்டு தொடர்பாக நீங்களும் உறுதி செய்து கொள்ளுங்கள். ஏன்னா சட்டப்பேரவையில அவர் சொல்றது தொடர்பாக சட்டப்பேரவையில் இருந்தவர்களுக்கு மட்டும் தான் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியும். ஆனால் புதிய தலைமுறையில் வந்த செய்தியின் அடிப்படையிலாக நான் புரிந்து கொண்டது, புதிய தலைமுறையினுடைய தலைமைச் செயலக செய்தியாளர் சொன்ன செய்தியை நான் பார்த்தேன். அதுல அவர் தெளிவா ஒன்று சொல்றாரு. மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் அவர்கள் ஆளுநர் அவர்களிடம் நீங்கள் ஆளுநர் உரையை வாசித்து தரும்படி கேட்டுக்கொண்டதாகவும், அதற்கு ஆளுநர் நான் ரொம்ப டிசப்பாயிண்டடா இருக்கிறேன், எனக்கு சபாநாயகர் மீது எனக்கு மிகவும் வருத்தத்தில் இருக்கிறேன் என்று சொன்னதாகவும், அதற்கு என்ன காரணத்தை அவர் சொன்னார் அப்படின்னா, நீங்க தேசிய கீதத்தை முதலில் ஒளிபரப்பாதது ஏன், தேசிய கீதத்தை முதலில் நீங்க ஒலிக்க செய்யுங்கள் என்று ஒரு மீண்டும் அவர் வைத்த கோரிக்கைதாது அதை வைத்ததாகவும், அது தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அது மரபுல்ல, தமிழ்நாடு முதலில் பாடப்படும், தேசிய கீதம் பாடப்படும் என்பதை சொன்னதை தொடர்ந்துதான் அவர் அங்கிருந்து வெளிநடப்பு செய்ததாக நான் புதிய முறையில் செய்தி வாயிலாக அறிந்து கொண்டேன். அங்க மைக் ஆஃப் செய்யப்பட்டதா அப்படிங்கறத குறித்த தகவல்கள் எனக்கு உறுதியாக தெரியாத ஒரு சூழல்ல அது குறித்து விமர்சிப்பது சரியா இருக்காது நான் நினைக்கிறேன். அதே போல வெளிநடப்பு செய்தது ஏன் அப்படின்னு சொல்லி ஆளுநர் மாளிகை தரப்பிலிருந்து வெளியாகி இருக்கிற விளக்கத்துல இன்னொரு விஷயங்களையும் குறிப்பிட்டிருக்கிறாரு. அரசு துறை ஊழியர்களுடைய அதிருப்தி நிலவுகிறது அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருக்கிறாரு. தற்போது நிறைய போராட்டங்கள் நடந்து வருகிறது மாநில அரசுக்கு எதிராக, அதை குறிப்பிட்டுதான் அவர் பேசியிருக்கிறாரா? இல்ல, அது அரசினுடைய கவலை, அது ஆளுநருடைய கவலை இல்ல. அதுதான் நான் சொல்றேன். அதையெல்லாம் குறித்து நீங்கள் கவலைப்படுவதற்கு உங்களுக்கு அதிகாரத்திலும் இடமில்ல, மரபும் இல்ல, சட்டமும் இல்லைங்க. இப்போ இந்த அரசு ஊழியருடைய போராட்டத்தை பற்றி எதிர்கட்சி தலைவர் பேசலாம். இப்ப இன்னைக்கு அதே சட்டப்பேரவையில சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வெளிநடப்பு செய்கிறார். அது அவருக்கான உரிமை, அதுதான் அவர் செய்யணும், அதுதான் முறையும் கூட, அதான் அரசியல். ஒரு எதிர்கட்சியினுடைய பணி, பிரதான பணி அதுதான். அதை அவர் செவனே செய்கிறார், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஆளுநர் அதை ஏன் செய்ய தொடங்குகிறார் அப்படிங்கிறதா இங்க திருப்பி எழக்கூடிய கேள்வி. நீங்க அரசு ஊழியர்களுடைய போராட்டங்களை பற்றி ஆளுநர் பேச தொடங்குகின்ற பொழுது ராணுவ வீரர்களே நீங்க என்ன செஞ்சீங்க, தனியார் மயமாக்குவது அல்லது ஒப்பந்த தொழிலாளர்கள் ஆக்குவது என்ற ஒரு முறையை நீங்க ஒன்றிய அரசு கொண்டு வந்து அதை பற்றி ஆளுநர் பேசுவாரா? வட மாநிலங்கள் பற்றி எரிந்தனவே. ராணுவத்திற்கு அக்னிபாத் திட்டத்தின் மூலமாக நீங்க ஆள் சேர்க்கை நடைபெறும் என்று சொன்ன போது ராணுவ வீரர்களுக்கு கொடுக்கப்பட்ட எந்த அடிப்படை உரிமைகளும் இனி கிடைக்காது என்ற ஒரு சூழல் வந்த போது
வட இந்தியா முழுவதும் பெரும் போராட்டம் அடித்தது, வன்முறை காடாக மாறியது, கலவர காடாக மாறியது வட இந்தியா. அதை பத்தி ஆளுநர் பேச போறாரா? பல்வேறு தகவல்களை வந்து பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி திருமிகு செந்தில் தேவி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.